நேற்று ஐயா நேற்று நம் போற்றி திரு அகவல்ல ஒரு மனிதன் இல்வாழ்க்கை இந்த பெண்களிடம் பால் கொண்ட பற்றினால் எவ்வாறெல்லாம் காசிபரே தவித்தார் அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா, ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தவம் செய்யும் பொழுது நம் சிந்தனை மாறுபடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதை. அப்படி இருக்கிற சூழல்ல அடுத்து இப்படி எல்லாத்துலேயும் பிழைத்து மனிதன் அந்த ஆரம்பத்துல சொல்றாரு இல்லையா, அதுல இருந்து ஒரு மனிதன் வேலை வெட்டி போய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு பித்த உலகம்னு பேர். யார் பித்தர்னா யாரு? இந்த உலகத்திற்கே தொடர்பில்லாத அதாவது நம்ம சராசரி மனித உலகத்திற்கு சம்பந்தம் இல்லாத மாறுபட்ட செய்கை உடையவர்களுக்கு பித்தர்னு பேர். இங்கே ஏன் பித்தர் என்று மாணிக்கவாசர் போற்ற இந்த பிறவிக்கான நோக்கத்தை மறந்து இந்த பெரிய உலகத்தினிலே எல்லோரும் அதுக்கு வேணும், இது வேணும், அது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், ஆசைப்பட வேண்டிதான். அதுக்காக கிடைக்க இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு குடிசை இருந்தா பரவாயில்ல, அப்புறம் ஒரு வில்ல வீடு, அப்புறம் மாடி வீடு, அப்புறம் 3 அடுக்கு வீடு, 10 100 போயிடுச்சு. அதே போல எல்லோருக்கும் ஒரு 20,000 இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை வாங்கலாம். ஆனா 50,000 வந்தா கூட விடியாத அளவு ஆசை 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 தேவையற்றதெல்லாம் வாங்கி இப்படி வாழ்வில் எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து சில எதுக்கு வந்தானே தெரியாத பைத்தியக்கார நாட்டம் அலையிறான்னு சொல்றாங்கல்ல. அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் தங்களுடைய வாழ்வியல் எதற்காக என்பதை மறந்து தான் தோன்றித்தனமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே மதம் கொண்ட யானையை போன்றது அபா. ஆசை வேறு, தமிழ்ல ஆசை அவா என்று 2 இருக்கு. ஆசைனா காரணத்தோடு தேவைக்காக நாம் ஒரு பொருளையோ ஒரு ஏதோ விரும்புவது ஆசை. அவா என்பது அழுக்காறு. அவா வெகுளி இன்னா சொல் இன்னாண்டும் இழுக்கா இயன்றது அறம்னு பேசுவார் வள்ளுவர். அந்த அவாவிடை கிடைக்கும். அதற்கடுத்து கல்வி எனும் பல்கடல் பிழைத்தும். இந்த கல்வி இருக்கிறது அல்லவா, இந்த கல்விங்கிறது ஏன் பல கடலுக்கு இணையா குறிப்பிடுறாங்கன்னா, ஒரே பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நூல்லையும் ஒரு மாதிரி பொருள் சொல்லியிருப்பாங்க. இப்படி இந்த கல்வியில் நான் தேர்ச்சி பெற்று முதல்ல ஒரு +2 பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு டிகிரி பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு பிஹெச்டி பண்ணணும். இதுல எங்கேயாவது எங்க மாமா ஒருத்தர் ரொம்ப மிகப்பெரிய தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3லையும் எம்ஏ பண்ணவரு கடைசியில அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு மெண்டல் ஆகிட்டு 3 மொழியும் கலந்து பேசுற அளவுக்கு கேவலப்பட்டு போனார். ஆக இந்த கல்வி என்பது எதுவுமே அளவுக்கு அதிகமானால் அமிழ்தமும் விஷம்பாங்க. அதுபோல இந்த கல்வி என்பது திருப்தி அடையவே அடையாது. எவ்வளவு கற்றாலும் தெளிவடைய வேண்டும். நீங்க ஒரு நூல் கற்றாலும் தெளிவடைய வேண்டும். நிறைய நூல் கற்றாலும் தெளிவடையலாம், தவறு கிடையாது. ஆனா தெளிவே அடையாம இதுல அப்படி இருக்கு, அதுல இப்படி இருக்கு, இதுல எது உண்மை அப்படின்னு இன்னொன்னு தேடி போனா அவங்க ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதுல எது உண்மைன்னு தேடி தேடி ஒரு நாள் மனசு ஏற்பட்டு மரணத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிடும். ஆக இந்த கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும். அடுத்து செல்வம் என்னும் பிழைக்கும். பணம் ஈட்டுதல். செல்வம்னா பணம். ஃபர்ஸ்ட் ஒரு மோதிரம் வாங்கினா பரவாயில்லன்னு இருக்கும், அப்புறம் ஒரு தோடு கொஞ்சம் ஒரு அரை பவுன்ல பண்ண பரவாயில்லன்னு இருக்கும், அப்புறம் ஒரு பவுன்ல ஜிமிக்கியோட போட்டா பரவாயில்லன்னு இருக்கும். அப்புறம் பாத்தீங்களா, அம்மா இந்த மைக்க ஆஃப் பண்ணிக்கிங்கம்மா, தொந்தரவாகுது. சரிம்மா. அப்ப இங்கே நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. செல்வம் என்னும் அல்லல் பொருளீட்டி மட்டும் திருப்தியா அடைய முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு மாசான 10,000 இருந்தா பரவாயில்லன்னு நினைப்போம்.
ஒரு 20,000 தான் பரவாயில்ல, செலவு அதிகப்படுத்திட்டே போவோம். 10,000 வந்தப்ப ஒரு 2,000 மிச்சம் பண்ணியிருப்போம். 50,000 வர்றப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு 20,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கோம். இப்படி அப்புறம் அதுக்காக பொருளிட்டோம். இப்படி பல்வேறு ரொம்ப அல்லல் அல்லல் பட்டு கடன் பட்டுட்டோமா, அந்த கடனை கட்டி முடிக்கவே முடியாது. அப்படி முடிச்சிட்டாலும் மறுபடியும் கடன் வாங்க சொல்லும். அது செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தோம். இது செல்வம் என்பது நமக்கு தூக்கத்தை கடன்பட்டுட்டோமா. கம்பராமாயணத்துல வருவார், கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். போர்களை நடக்கு, எல்லாரும் தம்பி, எல்லாரும் மகன் எல்லாம் இறந்துட்டாங்க. அப்ப இவன் என்ன பண்ணானா, ராவணன் வருத்தப்பட்டதுக்கு கம்பர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். எவ்வளோ உதாரணம் இருக்கு உலகத்துல. ஆனா கம்பநாடார் என்ன சொல்றாருன்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்படி அந்த கடன் பட்டுட்டா தூக்கம் வராது. என்ன ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் கட்ட முடியாது. என்னுடைய அனுபவத்துல ஒரு 8 லட்ச ரூபா கடன் வாங்கி, வினோத் ஐயா தெரியும், 8 மற்ற என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் தெரியும், 8 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன். கட்டி முடிக்கக்குள்ள வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருக்கேன்னா 24,86,650 ரூபாய். நான் சம்பாதிச்சு பூரா கடன்காரனே கோடீஸ்வராய் வீடு கட்டிட்டான். 1/4 கோடி ரூபாய் வட்டி கட்டியிருக்கேன். என்ன அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள படுற பாடு இருக்கு, அவ்வளோ கொடுமையானது அந்த அல்லல். அதுக்கு தான் அல்லல்னார். அல்லல் என் செய்யும் அருவினை தான் என் செய்யும்பார். வினையை விட கொடியது அல்லல். என்ன அப்படி அந்த செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தோம். அடுத்து நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தோம். நம் வினைப்பயன் இருக்கிறது அல்லவா. இது எப்படின்னா, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் தான் நானும் ஒரு ஐயாவும் பேசி, இப்ப கர்மா, தாய் தகப்பன் செய்த பாவம் பிள்ளையை பற்றும். அப்படியா அப்படின்னா, நான் தேடிய செல்வம் எனக்கு மட்டுமே முழுமையான பங்குடையது இல்லையா. நான் விருப்பப்பட்டால் கூட செல்வத்தை பகிர்ந்தளிக்கலாம், வினையை பகிர்ந்தே கொடுக்க முடியாது, நோயையே பகிர்ந்து கொடுக்க முடியாது. இல்ல எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்குன்னா அதை என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ பகிர்ந்து கொடு, நோயையே பகிர்ந்து கொடுக்க முடியாத பொழுது நம் வினை எவ்வாறு நம் பெற்றோர் செய்த வினை பிள்ளையை பாதிக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த பெற்றவர் செய்த வினைக்கு அதே மாதிரி முற்பிறவியில அதை தப்பு பண்ணி பாவ புண்ணியத்துல மாட்டின இவங்க இந்த பிறரை ஏமாற்றி பொருள் பறிச்சவங்க எது பெத்தவங்க செஞ்ச பாவம் வாங்க, பிறருடைய சொத்தை பிடுங்கிறது, தேவையில்லாத ஏதோ ஒன்று பண்றது, சமுதாயம் புறக்கணிக்கக்கூடிய செயலை. அவங்க அப்பன் எப்படி ஆடுனான், எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிருப்பான், அதனாலதான் பையன் கஷ்டப்படுறான், அப்படியெல்லாம் கிடையாது. அது என்னன்னா, அந்த ஊதாரி தகப்பனுக்கு பிறந்து இவன் கஷ்டப்படணும்னு இவனுடைய கர்மா, இவனுடைய கர்மா அந்த ஊதாரி தகப்பனுக்கு பிள்ளையா இவனை பிறக்க வைக்குது. ஆக கர்மாங்கிறது நம் கர்மாவை நாம் தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும். அப்படி இந்த நல்குறவென்னும் தொல்விடம் கொடுமையான விஷம். பிறந்தா போய் சேர வரைக்கும் நம்மளால எதுவுமே ரிலாக்ஸேஷனே ஆக முடியாது. அப்படி அதில் பிழைத்து புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் ஓடிட்டு இருக்கோம். புல்லு வலிக்கு விழுந்து செத்தவன்லாம் இருக்கான், கொடுமை. அப்புறம் நடந்து போறப்ப கல்லு தட்டி விழுந்து, ஏன்னா காலை ஏதோ தட்டி விடிச்சு விழுந்தாரு, அவ்வளவுதான். அந்த புல்லுக்குள்ள ஒரு சின்ன பாம்பு இருந்து ஒரு கடிக்கு அடிச்சுதுன்னா முடிஞ்சது. அப்புறம் மரம் முடிஞ்சு விழுவுறவன் என்ன அப்படியே மண் சரிந்து உள்ள பார்த்தோம்ல கேரளாவில். இதுல எல்லாம் பிழைக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற புல்லுல இருந்து பெரிய மரம் வரை எல்லாம் நம்மளை பாதிக்காத அளவு அதுலயும் தினந்தோறும் பிழைச்சு வரணும். இன்னைக்கு நாங்கள் அப்படியே தொப்பூர் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு இருக்கோம். ஒரு வால்வோ பஸ், பெரிய பஸ் என் கையில மோதிட்டு இருக்கு. அதனுடைய பாடி அப்படி ஏறி வரோம், எங்கேயோ லெப்ட் போயிட்டு நாங்க கரெக்டா வந்துட்டு இருக்கோம். அப்புறம் வண்டியை நிறுத்திட்டேன், ஏன்னா நவுத்துனா எங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் ஏதோ சரி நடந்து பண்ணு வந்தோன்னு வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க அந்த
கடும்பகல் பசிநிசி யாத்திரை பிழைக்கும் இல்லையா? வேலை நித்திரை ஆத்திரை பிழைக்கும். வேலை விஷயமா போனோம். வர்றப்ப ஒரு பக்கத்துல வந்துட்டு போவதில்லை. அதுபோல புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும். இது எல்லாம் கடந்து வரும் பொழுது நமக்கு எல்லா துன்பங்களும் ஏன் காரணம்னு யோசிச்சு எங்க பண்றது என்ன பண்ணுன்னு தெரியாத ஏதோ ஒரு ஜோசியம் பார்ப்போம், அவர் ஏதாவது விடை சொல்றாரா, ஜாதகத்தை கொடுத்து பார்ப்போம்னு போய் கொடுத்தான். அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இந்த கிரகம் இந்த வீட்டுல இப்படி இருக்கு, லக்னத்துல கேது, லக்னத்துல ராகு, 8ஆம் இடத்தில் சனி, அது இதுன்னு போட்டு இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது, நீங்க என்ன பண்ணும்னா வார வாரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விநாயகரை கும்பிடுங்க, முருகனை கும்பிடு, திருவெண்காடு போயிட்டு வா, கருப்பரியலூர் போயிட்டு வா. இப்படி தெய்வத்துக்கிட்ட இந்த கோள்கள் உதைக்கிற உதையில எவனோ ஒரு ஜோதிடனை நம்மளை அனுப்பிச்சு வைப்பார். அங்க போறப்ப பற்று வருமானா இல்லை. அங்க போயும் கடவுளே உன் அருளை கொடுன்னு சத்தியமா கேட்க மாட்டான். கடவுளே என் கஷ்டத்தை போக்கி வையே, எனக்கு நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தீன்னா நான் உனக்கு 10,000 ரூபா உண்டியில போடுறேன். இப்படி நம்ம என்ன பண்றோம், தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகுனா கூட நம்மை பற்றி சிந்திக்கிறோமே தவிர தெய்வத்தை பெற்ற சிந்தனை நமக்குள்ள கொஞ்சம் வரும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி மன கஷ்டம் தாங்கலைன்னாதான் சித்தத்துக்குள் ஒரு கடவுள் இருக்காதே உணர்வோம். அப்படி உணர்ந்த பொழுது அங்க என்ன ஆகுது, சரி இந்த பிறவிக்கெல்லாம் நமக்கு பிறவியை தந்த இறை பேராற்றலை சரணடைவோம் என்று தீர்மானித்து இந்த ஆன்மா இறைவனை நோக்கி செல்லும் பொழுது ஒரு சாமி நம்ம இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிடக்கூடாது, தப்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 6 கோடி மாயைகளை வைத்திருக்கிறார். எவ்வளோ? 6 கோடி. இதுல 6 கோடியில அந்த கருங்குழல் செவ்வாய் வெண்ணெய் கார்மை எல்லாம் ஒண்ணு, அப்புறம் செல்வம் ஒண்ணு, கல்வி ஒண்ணு. என்ன இது மாதிரி கடவுளை கும்பிட போறப்பதான் உங்களுக்கு நிறைய, முதல்ல பாத்தீங்களா இந்த சாமி ஒரு எக்ஸாம் வச்சாரு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வெள்ளிக்கிழமை ஆனா கோயில் போவோம். அப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. கரெக்டா வெள்ளிக்கிழமை 7:30 8:30 வரைக்கும் தான் சினிமா பாட்டு போவோம். நிறைய பொம்பளைங்க சினிமா பாட்டு பார்த்துட்டு கோயிலுக்கு போறதே விட்டாங்க. அப்புறம் வீட்டம்மா போலன்னா வீட்டுக்காரர் போயிடுவார, என்ன பிள்ளைங்க போமா ஒளிச்சானுங்க வழிபாட்டை. இந்த டிவி கூட ஒரு மாயா சக்தி. அப்புறம் சோம்பேறித்தனம், என்னடா பெரிய கோயில அலைஞ்சிட்டு வந்திருக்கோம், நாளைக்கு போய்க்கலாம். என்ன வீட்டில் விளக்கேத்துறப்ப சரி மணி 7 ஆகி போச்சு, 6 மணிக்கு விளக்கேற்றணும், இப்போ எதுக்கு ஏற்றிக்கிட்டு. இப்படி ஒவ்வொரு நம் சிந்தனையில் எது இறைவனை நோக்கி செல்வதை அப்படியே கிளம்பி கோயில் கிளம்பி அப்படியே வந்துட்டு இருப்போம். 7:30 கோயில் சாத்திடுவாங்க, அத்தஜாமத்தில் லேட் ஆச்சுன்னு வரக்குள்ள நமக்கு வேண்டிய ஒருவர் வந்து, என்ன நண்பா கோயிலுக்காக நானும் வரேன்னு கோயில் வாசல் வரைக்கும் வருவார். அங்கே வந்தால் அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு வருவார், அதில் நம்ம கழிச்சு போடுவோம். சரி அத்தஜாமத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி 10 நிமிஷத்துக்குள்ளே போய்க்கலாம். கடைசியில் பார்த்தா பேசி முடிக்குள்ள இன்னும் ஒரு நண்பரை விட்டுருவார். அது ஒரு மாயா சக்தி. இப்படி நம் வழிபாட்டை வந்து இப்படி நிறைய தொந்தரவு பண்ணும். டிராபிக் ஜாம் ஆகும், காரு திடீர்னு செல்ஃப் எடுக்காது. நல்லா தாங்க ஸ்கூட்டி போயிட்டு இருந்தது, இன்னைக்கு என்ன உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் மாயாசக்தி. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல நினைத்தாலே இங்கே இத்தனை வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அதையும் மீறி எல்லாம் கரெக்டா இருந்து ஒரு நாள் கோயில் போனா ஒருத்தனுங்க கண்டுக்க மாட்டான், 2 நாள் போனா கண்டுக்க மாட்டான், 1 வாரம் தொடர்ந்து கோயில் போனா என்ன சொந்தக்காரங்களாம் என்னப்பா டெய்லி கோயில் போறையாட்டு, அது ஒரு மாயை தான். 6 கோடி மாயில அது ஒண்ணு. ஏன் இப்படி கோயில் போற நேரம் இல்லைங்கயா, இது மாதிரி கொஞ்சம் கஷ்டம், கோயில போய் 2 மணி நேரம் உட்காந்து 2 மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சா பணம் வந்துருமே.
யாராவது கேட்டாங்களா பணத்துக்கு கோயில் போறேன்னு சொன்னேன்னா என்ன? கோயில் போறேன்னு சொன்னதுக்கு இத்தனை. அது மட்டுமல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கீங்களா, இங்க பாரு, இப்படி சொக்கர்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப எங்க கீழ்மேட்டுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களாம் இப்படி சொல்லியே எங்க தெருவுல இருக்கிற பசங்களை கோயிலுக்கு வராது பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம நல்ல நிலை அடைந்து கார் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் விசிட் அடிச்சு பசங்களை கோயில் கூட்டி போற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. ஏன்டா கோயிலுக்கு வரலன்னா, இல்லைங்கண்ணா நீங்க அவ்வளவு பெரியசா சொக்கனார் கூட 30 வருஷம் குடும்பம் நடத்துறேன்னு சொன்னீங்க, உங்களையே சாமி வறுமையை கொடுத்து தெருவுல நிறுத்திடுச்சு, இப்படி சாமியாவது பூதமாவது எல்லாம் நம்ம பார்த்து பழகி நினைச்சுக்கிறதா அப்படின்னு அந்த பசங்க நாத்திகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால? என் வினை பயன் நான் ஏதோ வீடு வித்தோம் வாசு வித்தோம் போனோம் வந்தோம், சாமி இன்னைக்கு நல்லா வச்சிருக்காரு வேற. ஆனா ஒரு சிவபெருமானை வழிபட்டு நமக்கு ஒரு துன்பம்னு தெரிஞ்சா, இன்னைக்கு இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட எங்க தெருவுல இந்த வீட்டுல இஎஸ்ஐ 17 இஎஸ்ஐ சவுத்துல சொக்கர்னு ஒரு சிவனடியா இருந்தாரு. இவ்வளவு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினாங்க. 3 மாசத்துல தெருவு நிறுத்திச்சு. கடவுள் இருந்தா அவர் அப்படி விட்டுருக்குமா? இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்? ஒருவேளை நமக்கும் கஷ்டம் வருமோன்னு கோயிலுக்கு போக மாட்டோம். அயலவர் கூடி நாத்திகம் பேசி அவங்களுக்கு நான் தழும்பேறி வச்சேன். சாராயம் குடிச்சிட்டு வருவான், ஏன்டா நாயே சாராயம் குடிக்கிறேன்னு எவனும் கேட்க மாட்டான். ஏன்டா பட்டை அடிக்கிறேன்னு கேட்க மாட்டான். ஏடா கரியா திங்கிறேன்னு கேட்க மாட்டான். ஏடா இப்படி தப்பு தப்பா வாழ்றேன்னு கேட்க மாட்டான். ஆனா நெத்தி நிறைய திருநீர் வச்சா என்ன உங்க பையனுக்கு மெண்டலான ஐயர் பையனாட்ட நெத்தி நிறைய எந்த ஐயர் பையன் பட்டடிச்சுட்டு போகுதுன்னு தான் தெரியல. காமெடியான விஷயம். இன்னைக்கெல்லாம் நெறிப்பட்ட பிராமணர்களே இல்ல. இந்த 50 ஆண்டுகள் அவங்களா அழிஞ்சு போயிட்டாங்க. ஆதிசைவர் மரபு அது வேறு. இவன் என்ன பட்டடிச்சுட்டு போனான். எங்க அப்பா சொல்லுவாரு, பட்டை தானே அடிக்கிறான், பயனாட்ட தண்ணி அடிக்கல இல்ல, சராயம் குடிக்கல இல்ல. எங்க அப்பா அப்படி சொன்னதுனால நம்ம பயனா இருந்தது. கூப்பிட்டு ஏன்டா அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்கடா, இவ்வளவு திருநீர் வைக்காதுன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன கோயிலுக்கு பூவெல்லாம் டெய்லி வாங்கிட்டு போற, ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குற? என்னங்க ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறேன். 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 × 30 600 ரூபா. 600 இருந்தா பருப்பு செலவுக்கு ஆச்சு. பேசினாங்களா முடிஞ்சு போச்சா? பூ வாங்கிட்டு போவோமா என்ன? இதெல்லாம் மாயா சக்திகள். அதையெல்லாம் கடந்து கோயில் போனா நம்முடைய பிறவிக்கு, நம்ம பிறவியிலிருந்து வெளியே போறதுக்கு உதவுவதும் நம்முடைய சுற்றத்தை சுற்றி இருக்கிற மக்கள் தான். எங்க வீட்டுல திருவாசம் முற்றோதல் பண்ணும் பொழுது எங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து திருவாசம் முற்றோதல் செஞ்சா அது அந்த சுற்றம் என்னை வந்து இறைநிலைக்கு கொண்டு போகுது. எங்க வீட்டுல திருவாசம் முற்றோதல் படிக்கும் பொழுது என்னங்க இது வேற, ஏங்க இப்படி ஊரை போட்டு சோறு போட்டுருக்கீங்க, அது நான் இல்லாதவனுக்கு சோறு போட்டா புண்ணியமாச்சுன்னு குழப்பினாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன இப்படி ஆகி போச்சுங்க பையன் நிலைமை. எப்படி சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள், இது நம்ம கூட தொடர்ந்து பிறவி எடுத்து வரக்கூடிய பிற ஆன்மாக்கள் பட்சி அழைத்து, என்னடா உனக்கு இப்படி ஆட்சி, ஏண்டா இப்படி இருக்க, கொஞ்சம் தெளிவா இருா, ஏந்திரிச்சியா, பட்டறைக்கு போனியா, வேலை செஞ்சியா, என்ன சாயங்காலம்னா கோயில் கோயில்னு கிளாஸ் அது இதுன்னு நேரமா வந்து படுத்து தூங்க வேண்டிதானே. இதெல்லாம் மாயா சக்திகள். என்ன இப்படி பற்றி அழைத்தனர் பெருக. அப்ப என்ன பண்ணாரு? அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான். இவன் இப்படியே கோயில் கோயிலா சுத்திட்டு இருந்தா இவன் எதிர்காலம் என்ன ஆவறது? சரிவா, வேதம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் போய் கேட்போம். அவங்க உன்னை விட நிறைய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க. என்ன அவங்க எல்லாம் கூட திருமுறை பாட காசு வாங்கிட்டு தான் பாடுறான். உன்னை மாட்டி கை காசு கொடுத்து இறைவனை பாடல. கை காசு வாங்கிட்டு எந்த சிவனடியாரும் பூ வாங்கிட்டு போகல. அப்படி இப்படின்லாம் சொல்லி அங்க கூட்டி போகக்குள்ள அந்த வேதம் கற்றவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க? அடையாப்பா நீ வேற, வேதத்துல டெய்லி கோயில் போக சொல்லிலாம் இல்லப்பா. என்ன விரதம் இரு, திங்கக்கிழமை விரதம் இரு, செவ்வாய்க்கிழமை விரதம் இரு, குருவார விரதம் இரு, வெள்ளிக்கிழமை விரதம் இரு, பிரதோஷம் விரதம். விரதம்னா என்னங்கய்யா? பட்னி கிடக்கிறதா?
பட்னி கிடந்தா இறைவனை பார்க்க முடியாது, சோறே கிடைக்காத ஏழை எல்லாருமே இறைவனை பார்த்திருப்பானே அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த அகராதி தான் உங்ககிட்ட பிடிக்காதது. விரதம் இருந்து பாரு தெரியும். இதா நலாயினி விரதம் இருந்தா சூரியனே கட்டி போட்டா. அவங்க விரதம் இருந்தாங்க, இதை செஞ்சாங்க, இவங்க விரதம் தான் அதை செஞ்சாங்கன்னு சாத்திரம் காட்டுறாங்க. என்னடா அது வம்பா போச்சு, நான் பாட்டுக்கு சிவனே இருந்தப்ப தண்ணி அடிச்சுட்டு கறி தின்னுட்டு தருதலையா வீட்டுக்கடங்காது தெரிஞ்சப்போ ஒரு நாயை அட்வைஸ் பண்ணல. நான் திருநீர் வச்சுட்டு ருத்ராட்சம் கூட அணியில, திருநீர் வச்சு தினம் கோயிலுக்கு போனதுக்கே இத்தனை எனக்கு இவ்வளோ இத்தனை மார்பு 6 கோடியில நான் சொல்றதெல்லாம் அத்தனை மாய சக்திகள் சாமிகிட்ட போகாம. சரி, அதையும் கடந்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தான். அங்க என்ன ஆகி போச்சுன்னா, சிவனை கும்பிடுறோம்னா, டேய் சிவன் தாண்டா பெரிய கடவுளே, நீ சிவனை விட சிவனுடைய அடியார்கள் சிறந்தவங்க, அடியாரை கும்பிட்டா நீ முத்தி அடைஞ்சிடலாம், நீ குருவுக்கு சேவை செய்தா முத்தி அடைஞ்சிடலாம், அப்படி இப்படி சிவனை கும்பிடுறீங்க. என்ன பச்சை குத்திக்க, சிவன் உனக்குள்ள வந்துருவாரு. பச்சைன்னா நெஞ்சலியா குத்துறோம், அவருடைய உருவத்தை வெளியே தானே குத்துறோம். அப்புறம் சூளம் குத்திக்க, காலை குத்திக்க, ஜடாமுடி விட்டுக்க, போய் மாடு மாதிரி தலைக்கு மேல கொம்பு வச்சுட்டு ஆடு, சிவன் அருளிடுவார் அப்படின்னு இந்த சைவர்கள் கூட. வைஷ்ணவர்கள் அதெல்லாம் கிடையாது, சிவன் அழிக்கும் தெய்வம், அவர் அறியாமை அழிப்பார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இவன் என்னம்மா, மகாவிஷ்ணு தான் உண்மையான தெய்வம், நீ பெருமாளை கும்பிடு, முத்திரை வாங்கிக்க. சைவராட்டம் பச்சை குத்திக்கிறது கிடையாது வைஷ்ணவம். அந்த தாமிரத்தால் செய்த சங்கு சக்கரம் முத்திரைகளை நம்முடைய இதயத்தில் அமைதியாக தாங்கி அதை கடைபிடிக்கிற அவ்வளோ இறைவனை. அப்படி அங்க வா, அது மட்டுமா, இன்னொரு பக்கம் முருகன், விநாயகன், சக்தி, சிவாய நம இல்ல சிவாய நம இல்ல, நமசிவாய, ஆஹா நமசிவாய இல்ல, சிவ சிவ, அஜஜா அது கூட இல்ல, சிவைய சிவ. அவ்வளவுதான் இந்த சமயவாதிகள் பண்ற டார்ச்சர் இருக்கு அப்படின்னு இது குழம்பி போயிருக்குள்ள. பாவிகளே வாருங்கள், உங்களுக்காகவே கர்த்தர் சிலுவையில் மரித்தார். அப்படியா, எனக்காக ஒருத்தர் தன் உயிரையே கொடுத்தாரா, ஆஹா இதுதான் சிறந்ததாட்டம் இருக்கு. அங்க போனா அந்த கர்த்தரே என்னங்கிறாரு, பரமண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவே உமது நாமம் அச்சிக்கப்படுவதாக. அவர் யாரோ ஒரு ஆண்டவரை சொல்றாரு. என்ன கூட்டி போனவன் என்ன பண்றான், அந்த சிலுவையில தொங்கனால இவர் தான் கடவுள். ஏனடா இது இதை விட கொடுமையா இருக்கே. அந்த சைவ சமயத்தை விஷ்ணு பரவாயில்லையே, அதை விட இது கொஞ்சம் கேவலமால இருக்கு. இன்னொருத்தன், ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, இங்க வா, இப்படி இரு, இங்க பாரு, தர்மம் செய், மதுபானம் செய்யாதே, அது இதுன்னு எங்க நபிகள் சொல்லியிருக்காரு. அங்க போனா எடுத்ததுக்கெல்லாம் கெடா, எடுத்துக்கலாம் ஆடு மாடு. என்னடா இது, ஒரே குழப்பம். அந்தாட்ட போனா சமணர்கள், புத்தர்கள், இங்க வாங்க வாங்க வாங்க, இதுதான் உண்மையான சமயம், இங்கு உயிர் பலி கிடையாது, நாங்க தலையில இருக்கிற முடிய கூட கத்தி போட்டு சரிச்சுமா, அதுல இருக்கிற பேனு செத்துன்னு கையில தான் பிடிங்கி போடுறோம், துணி கட்டினா இடுப்புல இருக்கிற கிருமி எல்லாம் செத்து போயின்னு நிர்வாணமா இருக்கும். வா 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 வா, இந்த உயிரை என்ன பண்ணும் எதுன்னு தெரியாது. கடைசியில அது அங்க போய் மாட்டி, என்னடா எல்லாம் இப்படி சொல்றான். இன்னொரு சிலர், நீ யோகா செய், நீ அதை செய், இதை செய், அப்படி எல்லாம் ஆளுக்கு வாதம் பண்ணக்குள்ள அந்த வாத சுழல்ல சிக்கி இந்த ஆன்மா சின்ன பின்ன ஆகி, போடா எதுவுமே வேண்டாம், நாம் பொழப்ப பார்ப்போன்னு இது என்ன பண்ணது, உலகாயதன் எனும் ஒன்றிர பாம்பின் கலாபேதத்தை கடும் விடம் எய்தி, அப்புறம் அது பிடிச்சத தழுவிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து சேர்த்து சாவக்குள்ள சிவாய நமவா, நம சிவாயவா, ஸ்தோத்திரமா, இன்சால்லாவா, இல்ல அதா இதா அப்படி இப்படின்னு யோசித்து செத்து மறுபடியும் புல்லாகி பூடாய் புழுவாய், என்ன தக்க தசமடி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும்
அது ஏன் இந்த இதை மானுட பிறப்புணல் மாதாபுரத்து ஈனமில் கருவி சொன்னார்னா அதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சது. யானை குட்டி போட்டா அது பாட்டுக்கு எழுந்து நடமாடி போகுது. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் கிடையாது யானைக்கு. தெரியுமா? யானைக்கு ஏதாவது பிரசவம் பாக்குறாங்களா என்ன? ஆடு குட்டி போட்டா கொஞ்ச நேரத்துல எழுந்துச்சு நடக்குது, துள்ளிக்கிட்டு ஓடுது மாடு கண்ணுக்குட்டி. அதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண் பெண் சேர்ந்தா குட்டி போட்டுதா அது பாட்டுக்கு நிம்மதியா அது பொழப்ப பாக்குது. இங்க மாண்ட பிறப்பு என்னன்னா, அப்பா கொஞ்சம் செயற்கையான முறையில எங்கேயா இல்லீகலா போயிட்டானா முடிஞ்சு போச்சு. அந்த உயிரை அப்பாவோட வந்து மண்ணுக்கு போயிடும். அம்மா இப்ப குழந்தை வேண்டான்னு மாத்திரை சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும். சிந்திச்சு சிந்திச்சு வயிற்றுக்குள்ள வந்த கருவை கொல்லறவங்க இந்த மனித சமுதாயம். அதனாலதான் என் மனிதத்தை உதாரணமா காட்டி இத்தனை சொல்லிட்டு வர்றார் சுவாமி. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது கால் நொண்டியான மாட்டு கண்ணுக்குட்டி இருக்கா? இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடும். ஆனா யானை குட்டி போட்டா அது அம்மா கூடவே திரியுது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல யானை முடுக்கி விட்டுது. அது அது ஆச்சரியமான விஷயம். ஆனா இந்த மனிதன் மட்டும் அப்பப்பா இவனை மாதிரி ஒரு கேவலமான பிறவி யாருமே கிடையாதுன்னு கடவுள் முடிவு பண்ணி அது அழகா ஔவையார வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிட பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. என்ன அப்படி பிறந்தாலும் நற்கல்வி நயத்தல் அரிது. இப்படி நிறைய அரிது சொல்லும் அவ்வை பாட்டி. அப்படி அரிய மானிட பிறவியில் வந்து தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிறப்ப இத்தனை குழப்பம். இத்தனை குழப்பங்கள் வந்தால் நாம் எப்படி இறைவனை அடைவது? என்ன செஞ்சா இறைவன் நமக்கு அம்மாவாட்டம் அம்மையே பானு பாடுறமே எப்படி வருவாரு? கடவுளே நான் என்ன செய்வேன்? என்னை சுற்றியுள்ளவர்கள் எந்த கடவுளா இருக்குன்னா, கோயிலுக்கு தினம் போனாதான் கடவுள் அருள்வாரானா, வீட்டுல சாமி இல்லையானா, இது படமா கடவுளா? அங்க பொம்மை இருக்கு, இங்கேயும் பொம்மை இருக்கு, அது அப்படியே செதுக்கிய பொம்மை, இது வரைந்த பொம்மை. இங்க கும்பிட்டா அருளாதா, அதா இதா, இங்க வா, இங்க இது அது படிச்சு படிச்சு இடையில என்ன மாதிரி ஆட்கள் எங்க மாதிரி குழப்பவாதீங்க யாரும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், எங்க ஆசான் எனக்கு சொல்லுது, எங்க ஆசான் தகுதியுடையவர் அப்படின்னு எல்லாராலும் மெச்ச 14 ஆதீனங்களுக்கு குரு அடியனுடைய ஆசான். அவர் வந்து சொந்த கருத்தா எதுவுமே சொன்னது கிடையாது. திருமுறை ஆசிரியர்கள் எதை சிறந்ததாக சொன்னார்களோ அதை மட்டும் வலியுறுத்துவார். என்ன, என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த 10 லட்சம் ரூபாயில இந்த வங்கியில போட்டா எனக்கு பணம் அடுத்தது சேமிச்சு 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 அந்த பணம் என் துன்பத்திற்கு உதவும். அதுபோல நான் எந்திர மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் தொடர்ந்து எனக்குள் உருவாகி என் உயிர் போகும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னால் என் உயிர் உயர்நிலை பிறவிக்கோ இறைவனத்தோ போகுமா? அதை வந்து தெளிவா அருளாளர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாய வேண்டார். சுந்தர அவருடைய நண்பர், ஞானசம்பந்தர் குழந்தை, நாவுக்கரசர் அவருடைய ஊழியர், நந்தியம் பெருமான் அவருடைய சீடர். இவங்கெல்லாம் சொன்னதை விட்டு போட்டு நாம் பாட்டுக்க 2 இடத்துல வந்து யானையோ தவம் செய்தேன் சிவாயனம், இதுதான் 5 எழுத்து. ஏன்னா இதுல சிவாய நாமன்னு 5 எழுத்தா இருக்கு. நமச்சிவாயில 6 எழுத்து. என்ன அறிவின்மையை நான் குழப்பிக்கிட்டேன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா, நம்ம பாட்டுக்கு பொழப்பா போனோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போச்சு. தெய்வம் என்பது ஒரு சித்தத்திலிருந்து என்னை கழட்டி விட்டுருச்சா? ஆக என் அன்பின் உறவுகளே, என் எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இதில் எது சிறந்தது? மெய்ப்பொருள் என்ன? இது என்ன? இது கரெக்டா அது கரெக்டா நாம் தீர்மானித்தால் ஒழிய இந்த தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி நாம் தெளிவடைய முடியாது என்பதற்காகத்தான் இந்த ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சியும் அலைஞர். மணிவாசகம் சொல்லுது, நீ சைவ சமயத்தில் இருந்தாலும் அரட்சியும் அலைஞ்சு போக வேண்டிதான். வைஷ்ணவ கிறிஸ்தவம் எந்த சமயத்துல மதவாத்த அந்த சமயங்களில் நீ இருந்தால் அங்க என்னாவ மலைச்சு போய் அடுத்த பிறவிக்கு போவேன்னு மணிவாசகர் சொல்ற.
சமயம்னா அறுவகை சமயத்துல சைவமும் ஒரு சமயம் தானே, வைஷ்ணவம் ஒரு சமயம். அந்த அறுவகை அந்த மிந்திய மாயாவாதம் அதெல்லாம் சங்கற்ப நிராகரணத்துல அறுவகை சமயம் சொல்லுவார். நீங்க இன்னைக்கு லைவா இருக்கிற சைவம், வைஷ்ணவம், இந்த சைவத்தின் உட்பிரிவுகளை விடுவோம். இந்த இந்து சமயம்னு வச்சுக்கோமே, இந்த அறுவகை சமயம், இது அறுவகை சமயம், அது சித்தாந்தத்துல வர்றது. ஆனா அந்த சைவ சமயம் சாதல் எவ்வளவு கடினம்னு சிவஞான போதத்துல ஒரு இது வரும். அந்த பாடல் படி பார்த்தா ஒளியை வழிபடுதல், காற்றை திசை வழிபடுதல்னு 6 யோகா அப்படி ஏதோ வரும். அந்த அறுவகை என்ன நேரம் இல்லை, அது நாளைக்கு விரிவா சொல்றேன். அந்த அறுவகை சமயத்தில் எந்த சமயத்தில் இருந்தாலும் என்ன ஆகும், மலைந்து போக வேண்டும். சொல்றாரு, நீ சமயவாதியாக இராது. இருந்தாலும் சமயவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இங்கதான் கடவுள் இருக்காரு, வேற எங்கேயும் இல்லம்மா. அப்ப எங்கும் நிறைந்த பரம்பொருளை இந்த சமயத்தில் தான் இருக்கிறது, இந்த மதத்தில் தான் இருக்கிறது, இந்த மதம் மட்டுமே கரையேற்றும் என்று சொன்னால், எங்கும் பறந்து விரிந்து எல்லாம் சிவன் என்ன என்று அறுவகை சமயத்தார்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாய் இருக்கின்ற இறைவனை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது அங்க என்ன மலைப்பு தான் வரும். இவன் சொல்றது நிஜமா, அவன் சொல்றது நிஜமா, எதை நம்புறது? ஆக 6 கோடியில சில மாயைகள் தான் வந்துச்சு, இன்னும் மிச்சம் மீதி இருக்கும் போல இருக்கு. திருவருளால் நாளை சிந்திப்போம். ஏனெனில் இன்னைக்கு நான் அப்புறம் ஒரு போட்டோ அனுப்புறேன். ஒரு ஐயா நேற்று அவன் மகனுக்கு வேளாண் கல்லூரியில ஒரு வகுப்பு போயிருந்தாரு. ஆலமரத்துல இருந்து, அவர் ஆலமரத்தை ரொம்ப ரசிப்பார். ஒரு ஆலமரத்தினுடைய கிளை ஒன்று ஒடிஞ்சி, ஆலமரத்தின் கிளை கீழே விழுந்து மண்ணுக்குள்ள போயிட்டு அது கிளைச்சிக்கும். முருங்கை செடி வெட்டி வச்சா நடந்துக்கும். ஆனா அங்க ஒரு விசித்திரத்தை பார்த்திருக்காரு. அவர் எங்க போனாலும் ஏதோ ஒரு ஆலமரம், பெரிய விருட்சங்களை கண்டா அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கடவுள் சிருஷ்டியில எவ்வளவு அற்புதமானதுன்னு அதை நினைவூட்டுறதுக்காக வச்சுக்குவாராம். அப்படி அங்க 2 விழுதுக்கு இடையில காஞ்சி போன ஒரு குச்சி கிடந்திருக்கு. அதை எடுத்து இழுக்கலாமான்னு பார்த்தா வல்ல. என்னடா வல்லன்னு பார்த்தா, தாய் மரத்துல இருந்து ஒரு சிறு வேர் போய் அந்த காஞ்ச கட்டைக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்குது. இது எப்படி சாத்தியம்னா கூகுள்ல ரிசர்ச்ல போய் போட்டா அந்த காஞ்ச கட்டைக்கு ஐயோ நம்ம உறவு ஒண்ணு கீழே விழுந்துச்சுன்னு அந்த மரம் ஒரு வேரை கொடுத்து அந்த காஞ்ச கட்டைக்கு பால் கொடுக்குதான். என்ன அவர் கூகுள்ல அதை பார்த்து எனக்கு இன்னைக்கு பரிமாறுறார். ஐயா, காஞ்ச கட்டையா இருந்தா கூட அந்த ஆலமரத்துக்கு தாய்மை பண்பு அதிகம். இங்க பாருங்க, அந்த போட்டோவில் ஒரு சின்ன விழுது போய் அந்த காஞ்சி போன கட்டைக்கு பால் கொடுத்து உயிர் 2 இலை வந்திருக்குங்கயா. ஐயோ, ஆலமரமா பிறந்தா கிளையா உறிஞ்சி கீழே விழுந்தா கூட காப்பாத்துதுங்கயா சிருஷ்டி. தாயினும் சால பறிந்தது. என்னங்கயா மரத்துக்கு எப்படி அது விழுதுல இருந்து நான் உங்களுக்கு அந்த புகைப்படம் குழுவுல போடுறேன். வேற லெவல் இறைவனுடைய கருணை. ஒரு மரம் தன்னுடைய கிளை ஒடிந்து விழுந்தால் அதை காப்பாத்தி அதையும் வாழ வைக்க நினைக்குது. நாம் மனிதராகிய நாம் என்ன செய்யறோம்? சொந்தக்காரன் வந்துட்டா செல்லு பார்க்க, என்னடா வந்துட்டாங்களா சீரியல் டைமுக்கு, கஷ்டம்னு வந்துட்டாங்களா, கஷ்டத்துல மனம் முடிஞ்சு வந்தா நம்ம வேதனையை சொல்லி அவன் நம்ம நல்லாதான் இருப்போம், சீன் போட்டு அவங்கள வேதனைப்பட்டு இங்க ஏன்டா கேட்க வந்தான்னு அனுப்பிச்சிடும். ஆனா அந்த ஆலமரம் ஒடிஞ்சு விழுந்த ஒரு கிளை, அது விழுதுக்கு நடுவுல கிடைக்கிறது. மண்ணில பட்டு உயிர்ப்பித்திருந்தா அது அவரு அந்த கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த 2 விழுதுக்கு இடையில அந்த மேல இருந்து ஒடிஞ்சு அந்த கம்பு மாட்டிக்கிச்சு, கொம்பு. அதுக்கு ஒரு புது வேர் போய் கொடுக்குது. அந்த வேர் நுனியில பால் சுரக்குதுப்பா. அனுப்பிச்சுவிடம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிருஷ்டி இல்ல. வியந்து போனேன். நான் ஒவ்வொரு தடவை ஒசூர் செல்லும் பொழுதும் அந்த ஐயாவை பார்த்து நான் பேசும் பொழுதும், இப்ப எவ்வளவு ஞானிகள், எவ்வளோ அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் வாழ்றாங்க. அந்த குச்சியை எடுக்கவே மனசு இல்லையா, இழுத்து பார்த்திருக்காரு, ஏதோ புடிச்சிட்டு இருந்திருக்கு. பார்த்தா ஒரு விழுது உள்ள போயிட்டு இருந்திருக்கு, அந்த எட்ஜில பால் இருந்திருக்கு. உடனே கூகுள்ல போய் இப்படி ஏன் விதை குச்சி நட்டா வருமா, இப்படி இருந்தா வருமாங்குள்ள அந்த ஒடிந்து விழுந்த கிளைக்கு தாய்மரம் ஒரு வேர் அனுப்பிச்சு உயிர் கொடுக்குது. அந்த மரமே இவ்வளவு கருணையோட இருந்தா என்ன
அந்த மரத்தை சிருஷ்டி பண்ண இறைவன் எவ்வளவு பெரிய கருணையாளனா இருப்பான் இல்ல என்ற சிந்தனையோடு எல்லோருக்கும் அந்த தாய்மை பண்பு வர திருவருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் சந்திப்போம். போற்றி திருவருள். வேற லெவல். நம்ம ஏதோ அப்படி பொருள் பார்க்கலாம்னு நினைச்சா அங்கங்க எதையோ காட்டாதனை எல்லாம் காட்டி அப்புறம் தானே சிவம் காட்டுவார். வருதில்ல, காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டிம்பார். அப்ப இதெல்லாம் விசித்திரங்கள். நம்ம சுத்தி எவ்வளவு இறை பண்பு, ஒரு மரத்துல கூட எவ்வளவு தாய்மையும் இறை பண்பும் இருக்கு இல்ல. முயற்சிப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. நான் அந்த போட்டோவை வந்து அப்லோட் பண்றேன். அது வேற லெவலு. இறைவனுடைய கருணை அடேங்க அப்பா, எத்தனை கருணையாளர் அவர் இல்ல. அப்படியே இருங்க, அப்லோட் பண்றேன், எடுத்துட்டு இருக்கேன். சாப்பாடு எல்லாம் சேர்த்து தானே சொல்லுது கைலாஸ் அப்படியே